இதை கேளு. ஸோ டைட்டானியம்னு ஒரு இருக்கிற 16 Pro Max கையில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நல்ல லைட்டிங் அடிஷனில் சூப்பரான ஃபோட்டோ குவாலிட்டி கிடைக்குது. 15 வந்து 70,000 கொடுத்து வாங்குறதுக்கு 15 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மெயின் கேமரா தான். அது போக வந்து ஒரு 12 MP அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த 12 MP அல்ட்ரா வைடில் வந்து OSI கேமரா இன்பில்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது இருக்குது. OIS இதுங்களா கணேஷ் ஆடுது பாரு. கணேஷ் இதுவும் ஆடுது. OIS இருக்குது. ஆப்டிகல் Pro Maxல வந்து 5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் இருக்கிறதுனால அதோட ஃபோட்டோ குவாலிட்டியுமே வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஸோ இது எல்லாமே தாண்டி டிஸ்பிளேக்குமே 200 nits வரைக்கும் பீக் பண்ணிச்சு. மெயினாக இவங்க சொல்கிறது வந்து அந்த கேமரா பட்டன், அதை பார்த்தீங்கன்னா கேமராக்கு வந்து டச் சென்சார் மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குங்களா, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில டைம் ஒர்க் ஆகுது. அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது ஜூம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்து ஃபோட்டோ எடுக்க மாதிரி இருந்துச்சு, இல்லை வந்து ஏதாவது மோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கற்றுக்க டைம் ஆகுது. பட் வந்து அது ஓகே தான். It's waste of time. Hey! வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா.